Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்மளோட மானிட்டைசேஷன் வாட்ச் ஹவர்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அதுல சந்தேகம் இருக்கு. நம்ம முன்னாடி பழைய வீடியோக்கள் எல்லாம் போட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் அதுல மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. அதனால புதிய வீடியோ வந்து போட்டுக்கலாம். என்னன்னா நம்ம எப்பவுமே சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து YT Studio ஆப்ல நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து காமிக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மானிட்டைசேஷன் பேஜ்ல அதாவது நம்மளோட Chromeலனா நம்ம டெஸ்க்டாப் செட் மோட்ல போய்ட்டு நம்மளோட மானிட்டைசேஷன் பேஜ் வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு வாட்ச் ஹவர்ஸ் வந்து வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஆனா YT Studio ஆப்ல வந்து பாக்கும்போது நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து இருக்கும். நீங்க YT Studio ஆப்ல இருக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கணக்குல எடுக்கவே கூடாது. இந்த மானிட்டைசேஷன் பேஜ்ல வந்து எவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் இருக்கோ அதுதான் அவங்க வந்து மானிட்டைசேஷனுக்கு கணக்குல எடுத்துப்பாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. இதை நம்ம சிம்பிளா என்ன சொல்லுவோம்னா பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸை மட்டும் தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸில் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது தவிர சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதில் உங்களுக்கு வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்த்து சொல்லலாம். பிரைவேட் வீடியோ அதாவது நம்ம நார்மலாக ஒரு வீடியோ போட்டுட்டு நீங்கள் ப்ரைவேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அன்லிஸ்டட் வீடியோ. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சம்டைம்ஸ் வந்து வீடியோ போட்டுட்டு பப்ளிக்கில் பண்ணவே மாட்டோம், அன்லிஸ்டடில் வச்சுட்டு நமக்கு தேவையானவங்களுக்கு அந்த லிங்கை கொடுத்து அந்த மாதிரிலாம் பார்க்க வைப்போம். இல்லை ஒரு ஸ்பான்சர் வராங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கொடுத்து பார்க்க வைப்போம். ஸோ இதில் வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதை பப்ளிக்கில் வச்சுட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் தான் எடுத்துப்பாங்க. அப்புறமா டெலீட்டட் வீடியோ. இப்போ ஒரு வீடியோ நீங்கள் போட்டிருப்பீங்க, நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கும். திடீர்னு போய்ட்டு அந்த வீடியோவை நீங்கள் வந்து டெலீட் பண்ணி விட்டீங்கன்னா அதில் இருந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் மொத்தமாக போயிடும், வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கேம்பெயின் அப்படின்னா நம்ம கூகுள் ஆட்ஸ் இல்லைனா வந்து ஆட்வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக நம்ம வீடியோவை ப்ரொமோட் பண்ணி நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் வருதுல, அந்த வாட்ச் ஹவர்ஸும் கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பிளேடு ஃப்ரம் த ஸ்டோரிஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரியில் வீடியோஸ் போடுவோம், அதே மாதிரி நம்ம ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போடுவோம்ல. ஸோ இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சந்தேகம் இருக்கும். இது சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா நம்ம போட்ட வீடியோ வந்து ஷார்ட்ஸ் ஃபீடில் அதாவது அந்த ஷார்ட்ஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்கல்ல அந்த ஷார்ட்ஸ் ஃபீடில் வந்து நமக்கு ப்ளே ஆகி வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோ உங்களோட சேனல் பேஜில் வந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க, இல்லைனா ப்ரௌஸ் ஃபீச்சரில் போய்ட்டு ஒருத்தவங்க பார்க்குறாங்க, இல்லைனா ஒரு சர்ச்சில் போய்ட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஷார்ட்ஸ் ஃபீடில் வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் தான் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட், ஆர்கிவ்ட் ஆர் டெலீட்டட் லைவ் ஸ்ட்ரீம். நம்ம லைவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள் இருந்து அவங்க கொடுத்துருந்ததில்ல. ஆனால் இவங்க இப்போ சொல்லியிருக்கக்கூடியதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் போடும்போது வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரி கொடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லைவை வந்து நம்ம வந்து அன்லிஸ்டட் பண்ணிட்டாலோ இல்லை நம்ம வந்து டெலீட் பண்ணி போட்டுட்டாலோ அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர இப்போ நம்ம சொன்ன இந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எடுக்க மாட்டாங்க. இது தவிர நம்ம நார்மலாக ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணி நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும்ல, ஸோ அந்த வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பாங்க நம்ம சோஷியல் மீடியாவில் அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லைனா வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து ஷேர் பண்ணி அதில் வாட்ச் ஹவர்ஸ் வரும்ல, அதை எடுத்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எடுத்துப்பாங்க. அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து நமக்கு கணக்கில் எடுப்பாங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் வந்து கிடையாது. இப்போ நம்ம சொன்ன இந்த வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லியிருக்கோம்ல, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மானிட்டைசேஷன் வாட்ச் ஹவர்ஸில் வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.